இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துரைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லேடி தான். முதல்ல அந்த லேடியை கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஆதி சார் சேஃபா இருக்க முடியும். புரியுது. உங்க பிளான் என்ன? முதல்ல துரைய லாக்அப்ல இருந்து தப்பிக்க விடணும் சார். அவன் ஸ்டேஷனை விட்டு கிளம்புன அடுத்த நிமிஷம் அவன் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள போய் மீட் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் யார மீட் பண்றான்னு தெரிஞ்சா இந்த விஷயத்துல அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா துரை சாதாரணமான ஆளா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவனை வெளியே விட்டா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி அலர்ட் ஆயிடுவானே. அப்படியும் நடக்கலாம் சார். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாமளே ரவுடிங்ல செட் பண்ணி துரைய ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணிட்டா அவன் அந்த லேடி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு சந்தேகப்பட மாட்டான். ரொம்ப கேஷுவலா அவங்கள போய் மீட் பண்றதுக்காக போவான். அந்த டைம்ல நாம அவனை கையும் களவுமா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். மிஞ்சு மிஞ்சு போனா அவன் வெளியே இருக்க போறது 3 இல்ல 4 மணி நேரம் தான் சார். உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா துரைய தப்பிக்க வைக்கிறது பெரிய ரிஸ்க். ஆளு கண்ணுல மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டானா அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். சார், எனக்கு புரியுது, இது ரிஸ்க் தான். ஆனா நீங்க அவனை எவ்வளவுதான் அடிச்சு கேட்டாலும் அவன் வாயை திறந்து எதுவும் சொல்ல போறதில்ல. எப்ப அவன் என் கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டானோ அப்பவே அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். உங்க அடி அவனை ஒண்ணுமே பண்ணாது. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவனை இன்னும் வெளியே எடுக்காம இருக்காங்க. நாம லேட் பண்ண அவங்களுக்கு நாமளே டைம் கொடுத்த மாதிரி ஆயிடும் சார். ஈஸியா லாயரை வச்சு பெயில் எடுத்துட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம அவனை எதுவுமே பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க சார். துரை இவ்ளோ தைரியமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. பயந்துட்டே தான் இருப்பான் எப்பவுமே. அவன் தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு பின்னாடி யாரோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் இவன் இப்படிலாம் பேசுறான். இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாதான் சார் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது ஆதி சார் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை இப்படியே விட்டா அது வேற மாதிரி பிரச்சனையில கொண்டு போய் விடும் சார். ப்ளீஸ் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பாரதி. உங்களுக்காகவும் ஆதிக்காகவும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆதி சாருக்கு தெரிய வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு சார். ஏற்கனவே அவரு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்ப சொல்றதை விட துரைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். நீங்க சொல்றதும் சரிதான். அப்படியே பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் சார்.